வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இந்த விவாதத்துல இறுதியா பேசின ஹாஜிரா நஸ்ரீன் அவங்க ரொம்ப யதார்த்தமா அழகா உண்மைய ஹதீஸில் சொல்லக்கூடிய உண்மையையும் குர்ஆன் சொல்லக்கூடிய உண்மையையும் இதை தெளிவாகவும் அழுத்தமாகவும் சொன்னாங்க. இவங்க பேசின உரை என்ன மிகவும் உயிர்த்துச்சு. அது மட்டும் இல்லாம எதிரணியினர் வைத்த ஒவ்வொரு வாரத்திற்கும் மிக நுணுக்கமான பதிலடிய தெளிவாக வச்சாங்க. அது மட்டும் இல்லாம தராசின் முன்னாக என்று நீங்க தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று சொல்லிட்டு போயிட்டாங்க. தீர்ப்பு வழங்குறதுக்காக உட்கார்ந்துருக்கேன். நியாயமான தீர்ப்பு வழங்க வேண்டிய நேரம் வந்துச்சு. தீர்ப்பு வழங்கிடலாம் மனுஷாங்களா. 2 அணியினரும் பேசியிருக்காங்க. இருதரப்பு ஆண்டுகளையும் மிக ஆழமாக கேட்டோம் இல்லையா? விளையாட்டு அணியினர் ரொம்ப யதார்த்தமா பேசினாங்க. நாங்க யாரும் மனிதர்கள் யாரும் அடுத்தவங்களுடைய உடைய ரொம்ப ஆராயமற்ற நோக்கத்துல ஆராயிடாது. அது ஒரு சாதாரண பொழுதுபோக்கு விளையாட்டாக நினைச்சு ஆராயும் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்தவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. மனித பலவீனமே அப்படித்தனமா இருக்கு. இருந்தாலும் மார்க்கம் சொல்லக்கூடிய உண்மைகள் என்ன? அடுத்தவர் குறையை ஆராய்வது விளையாட்டா வினயமா? மார்க்கம் சொல்லக்கூடிய உண்மைகள் என்ன? அடுத்தவங்க செஞ்ச சாதனைகளையும் நல்ல விஷயங்களையும் ஆராய்ந்து நம்மளையும் சீரமைக்க நினைக்கிறது வேணா ஒரு முயற்சி, ஒரு நல்ல முயற்சியா இருக்கலாம். ஆனா அடுத்தவங்களுடைய குறைகளை தோண்டி துருவி ஆராய்வது எப்படிமா ஒரு விளையாட்டாக இருக்க முடியும்? சொல்லுங்க, எப்படி ஒரு விளையாட்டாக இருக்க முடியும்? இந்த நேரத்துல தான் ஒரு ஆயத்தை உங்களுடைய உள்ளங்களை தூண்டுவதற்கு ஆசைப்படுகிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றான், மா யஸ்பிது மின் கௌலி பில் அலைஹி ரஹீமுல் ஹதீத். நீங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளையும், நீங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் கண்காணிப்பதற்காக மலக்குமார்கள் இருக்கிறார்கள். 2 மலக்குமார்கள் இருக்கிறார்கள். ரஹீம் அதீத் என்ற 2 மலக்குமார்கள் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், வலா துதஅ ஹிலாஃபின் மஹீன் ஹமாஸின் மஷாஇன் பினமீன் மன்னானில் ஃபைல் முஅத்ததின் ஹஃபீம். இப்படி குறை பேசி புறம் சொல்லி தெரியக்கூடிய எந்த பாவிகளுடைய பேச்சையும் நிறைய நீங்க கேட்கிறாதீங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிட்டாங்க. உங்களுடைய யாருடைய பேச்சையும் நீங்க கேட்காதீங்கன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்றான். குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா மிக தெளிவாக சொல்லி காட்டுறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொன்னது, நம்மளுடைய நாம் யாருமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தான நமக்கு இதுவும் பொருந்தும். குறை பேசி புறம் சொல்லி தெரியக்கூடியவர்கள் யாருடைய பேச்சையும் நம்மளும் கேட்கக்கூடாது. அப்போ நம்ம இந்த இடத்துல எப்படி இருக்கோம் யோசிச்சு பாருங்க. இது மிகப்பெரிய தப்புமா? இது மிகப்பெரிய தப்பு. அன்பார்ந்த சகோதரிகளே, தாய்மார்களே, இங்க அமர்ந்திருக்கக்கூடிய எனது அருமை மாணவ கண்மணிகளே, நீங்க சும்மா சொல்லிக்கலாம், நாங்க அடுத்தவங்க குறைய ஒரு விளையாட்டுக்காக தான் ஆராயோம், அடுத்தவங்க ஸ்டேட்டஸ சும்மாதான் நாங்க பாக்குறோம், பார்த்து நாங்க விமர்சனம் செய்யறோம் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லலாம். நீங்க சொல்றதுல வேணா ஒரு விளையாட்டு இருக்கலாமா? நாங்க சும்மா டைம் பாஸ்க்கு தான் உங்களுடைய ஸ்டேட்டஸ் ஆராய்ச்சோம் நீங்க சொல்லலாம், விமர்சனம் செஞ்சோம் நீங்க சொல்லலாம். ஆனா நீங்கள் நினைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும், நீங்கள் செயல்படுத்தக்கூடிய ஒவ்வொரு செயல்களையும், இது அனைத்தையும் உங்களுடைய பதிவிடப்பட்டுக் கொண்டே இருக்கும் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ரஹீம் அதீத் என்ற 2 மலக்குமார்கள் அதை எழுதிக் கொண்டே இருப்பார்கள். இப்படி விளையாட்டாக வரக்கூடிய இந்த ஆராய்ச்சி அடுத்தவங்களை புற பேச வச்சு, அது மட்டும் இல்லாம அடுத்தவங்களை அவதூறு பேச வச்சு, அவதூறு சொல்ல வச்சு, பல விமர்சனங்களை செய்ய வச்சு, நம்ம நன்மைகள் எல்லாத்தையும் வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மகத்தான வினையாகவே மாறிடுமா? இப்படி பல ஆயத்துக்களை எல்லாம் குர்ஆன்ல சொல்லி காட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம என் அருமை தோழி பேசுறாங்க, நீங்கள் அடுத்தவர்கள் குறையை ஆராயாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டான். ரொம்ப உறுதியாவே சொல்லிட்டாங்க இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது இதற்கான தீர்ப்பு என்ன? அடுத்தவர் குறையை மனிதர்கள் விளையாட்டாகவே நினைத்தாலும் நீங்கள் அனைவரும் அடுத்தவர்கள் குறையை ஆராய்வது மிக பெரிய ஆபத்தான விளையமே என்று இந்த நடுவரிடத்திலிருந்து ஆணித்தரமாகவும் தெளிவாகவும் தீர்ப்பு வழங்குகின்றேன். இன்னும் மிக முக்கியமாக இன்று பட்டம் வாங்கக்கூடிய என்னிடம் ஆடிமார்களே, உங்களுடைய சமுதாய பணி எடுத்த
தேடி ஆராயக்கூடாதுமா. அடுத்தவர்களுடைய குறையை தேடி அழிக்கக்கூடிய ஒரு நல்ல சிறந்த ஆய்வாளராக ஆய்வாளர் ரப்பானியாராக நீங்கள் அனைவரும் உருவாக வேண்டும் என்று விடமான துஆ செய்து என்னை பேச வைத்த எனது ரட்சகனை புகழ்ந்து போற்றியவளாக எனது நடுவர் தீர்ப்பை வழங்கி